20,000 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் முதல் மாநில பொதுக்குழு 23ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின் மாநில தலைவர் பார்த்திபன் நிருபரிடம் கூறியபோது, தமிழகம் முழுவதும் ஆசிரியர் பயிற்சி டிப்ளமோ படித்த 25,600 பேர் 2024 ஜூலை 21 நடந்த இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எழுதினோம். இதில் 23,872 பேர் தேர்ச்சி பெற்றோம். ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் 2,768 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை மட்டும் அறிவித்துள்ளது. 12 ஆண்டுகளாக பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களிடையே ஏமாற்றம், மன உளைச்சலை இது ஏற்படுத்தியுள்ளது. 2013ஆம் ஆண்டு முதல் ஒரு காலி பணியிடம் கூட நிரப்பப்படவில்லை. ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் 2013, 2017, 2019, 2022 என 4 முறை தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு மற்றும் கடந்த ஆண்டு நடத்திய நியமன தேர்வு என 6 தேர்வுகள் எழுதி இதுவரை பணி வாய்ப்பு கிடைக்காமல் 40 முதல் 50 வயது கடந்து மிகுந்த சிரமத்தில் வாழ்கிறோம். 12 ஆண்டுகளில் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும்போது தற்பொழுது அறிவித்துள்ள பணியிடங்கள் மிகவும் சொற்பமாக உள்ளது. ஆயிரக்கணக்கானோர் பணி ஓய்வு பெற்று வரும் நிலையில் அவற்றை நிரப்பாமல் தகுதி இல்லாத தற்காலிக ஆசிரியர் பணி நிரவலில் உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் நிரப்புவது கிராமப்புற மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி உரிமையை தடுப்பதாகும். கல்விக்காக 4 ஆண்டுகளில் ரூ.2 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் நிதியில்லை என்ற காரணம் காட்டி 20,000 காலி பணியிடங்களை 13 ஆண்டுகளாக நிரப்பப்பாமல் வைத்திருப்பது ஏற்க முடியாது. எனவே அரசு தொடக்கப்பள்ளிகளில் 2024 தமிழக முதல்வர் சட்டசபையில் அறிவித்த 19,260 காலி பணியிடங்கள் உட்பட 20,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நியமன தேர்வு எழுதியவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். இதுகுறித்து முதல்வர், நிதியமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளோம். அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிப்போம் என தெரிவித்தார். கூட்டத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசுக்கு சட்ட ரீதியான அழுத்தம் கொடுக்க வேண்டும். தொடக்கப்பள்ளியில் ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு ஆசிரியர் நியமிக்க வேண்டும். அனைத்து தொடக்கப்பள்ளிகளிலும் கட்டாயம் LKG, UKG வகுப்புகள் தொடங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியில் உள்ள அனைவரும் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.